ஹாய், இன்றைக்கி என்னோட மாமியார் செஞ்ச மோத்தி லட்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆன உடனே அது கூடவே கொஞ்சம் திராட்சை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 1 கப் சர்க்கரை, 1/2 கப் தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைய விட்டுட்டாங்க. இது நல்லா கரைஞ்ச உடனே இது கூடவே கொஞ்சோண்டு அந்த சர்க்கரை கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டு அரைச்சி வச்சுருந்தாங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர், இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம். இன்னொரு பக்கம் ஒரு வடை சட்டி வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அந்த எண்ணெய் சூடாக விட்டுறணும். சூடாகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் கடலை மாவு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த கரைச்சி எடுத்த மாவை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். ஆனால் ரொம்ப வந்து பொரியக்கூடாதான், லைட்டாக சாஃப்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் பூந்திக்கு வந்து நல்லாயிருக்கும், லட்டு பிடிக்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும்னு சொன்னாங்க. இன்றைக்கி தமிழ் புத்தாண்டுக்கு என்னோடய மாமியார் எனக்காக லட்டு தான் புதுசாக செஞ்சுருந்தாங்க. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷலுங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எல்லா மாவையும் இந்த மாதிரி பொரித்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. அரைச்சி எடுக்கும் போது இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக இருக்கும் போது பூந்திக்கு நல்லாயிருக்கும். அதனால் அந்தளவுக்கு அரைச்சிட்டு அதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுருந்த சுகர் சிரப்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த அது முந்திரி திராட்சையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து அந்த சக்கரை தண்ணியிலேயே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து உருண்டை பிடிச்சா சர்க்கரையெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி இருக்கும் அதுக்குள்ளே. அண்ட் நமக்கு தேவையான லட்டு ரெடி. இப்போ நமக்கு தேவையான மாதிரி சின்ன சின்னதாக பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இது நம்ம கையால் நம்ம வீட்லேயே செஞ்சதுனால ஒரு 2-3 டேஸ்க்கு தான் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் எல்லாரோட லைஃப்பும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கிறோம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.